MasterChefல ஒரு சுகர் பவுல் டெசர்ட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு சுகரில் எடிபிள் சுகர் பவுல் செஞ்சு ஒரு டெசர்ட் செஞ்சுருக்காங்க. ஸோ அது வந்து இது மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதை வந்து இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பார்க்கறதுக்கே எல்லாம் சூப்பராக இருக்குல்ல. ஸோ நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்குள்ளாட்டியே மெல்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம செய்கிற போகிறது வந்து ஹனிகோம். அதுக்கு கொஞ்சோண்டு ஒரு பேனில் சுகர் எடுத்துக்கலாம். இது வந்து ஸ்பூனால் கிண்டாமே இருக்கணும், தானாகவே அது மெல்ட் ஆகும். லேசாக நடுவில் கொஞ்சம் மெல்ட் ஆகிற டைமில் நம்ம கரண்டி வச்சு கிண்டலாம். அப்புறம் இந்த கேரமல் செய்கிறதுல முக்கியமான டிப் வந்து தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம பேக்கிங் சோடா ஆட் பண்ணோன்னா நல்லா ஃபோமியாக வரும். உடனே நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இன்னும் அப்படியே ஒரு அடுப்புலேயே வச்சுட்டிங்கனாக்கா ரொம்ப பர்ன் ஆகிடும். அப்புறம் நம்ம செஞ்ச ஹனிகோமுக்கு வந்து ஒரு அந்த டேஸ்ட் வராது, கொஞ்சம் கசக்கும். ஸோ இதை வந்து அப்படியே நம்ம விட்டுடணும். ஸ்பூனால் ஏதாச்சும் ஆளெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. ஆஃப்டர் 10 மினிட்ஸ்க்கு அப்புறமே நம்மளோட ஹனிகோம் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், எவ்வளோ க்ளாஸியாக ஃப்ளஃபியாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதெல்லாம் பிரேக் பண்ணப்போ உள்ளெல்லாம் க்ரன்ச்சியாக எல்லாம் ஓட்டையாக போட்டு ஒரு ஹனிகோம் மாதிரியே இருக்குல்ல, அதனால தான் இதை ஹனிகோம்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இப்போ ஹனி ஃப்ளேவர்லேயே நம்ம இப்போ ஒரு ஐஸ்கிரீம் செய்யலாம். அதுக்கு ஒரு பவுலில் க்ரீம், ஹனி, மில்க்கு போட்டு வச்சிடணும். ஒரு ஃப்ளேவருக்கு கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸ் போட்டதை விஸ்க் பண்ணுவோம். எனக்கு வந்து இயலுமோ நேரத்துக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது வந்து எனக்கு கை வலிக்குது. அதனால நான் இப்போ பிளெண்டரில் மிக்ஸ் பண்ண போகிறேன். பிளெண்டரில் பண்ணால் நல்லா ஃபோமியாக க்ரீமியாக நல்லா ஐஸ்கிரீம் கிடைக்கும். ஸோ எல்லாத்தையும் எல்லாம் பிளெண்டர்னா விஸ்கால நீங்கள் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சிடணும். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குல்ல. ஸோ இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் அப்படியே வச்சிடலாம். கண்டிப்பாக இது ஒரு 2 to 3 hours ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு எடிபிள் சுகர் பவுல் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பேனில் சுகர் எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சோன்னே அதே மாதிரி தான் இதையும் கேரமலைஸ் பண்ணணும். அதில் வந்து நம்ம பேக்கிங் சோடா ஆட் பண்ணும், ஆனால் இதில் வந்து நம்ம ஆட் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக நாம் கொஞ்சோண்டு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்டாக உங்களோட ஆப்ஷன் தான். உங்களுக்கு கலர் வேணும்னாக்கா எது வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாகவே வேணும்னாக்கா கலரை ஸ்கிப் பண்ணிடலாம். வாவ், இந்த கேரமல் சாஸ் வந்து பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல. எல்லாம் க்ளாஸியாக சில்கி ஸ்மூத்தாக இருக்குது. நான் இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறப்பயே நான் ஒரு பலூனில் தண்ணி ஃபில் பண்ணி அதை போட்டு ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். ஸோ இந்த க்ளாஸி கேரமல் சாஸை நம்ம அந்த வாட்டர் ஃபில்டு பலூனில் தான் ஊற்ற போகிறோம். மேலே கண்டிப்பாக உள்ள தண்ணி ஃபில் பண்ணுங்கள், இல்லைன்னா அந்த கேரமல் ஊட்டுறப்ப அந்த சூடு பட்டு அப்படியே பிளாஸ்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் பார்க்குறப்ப எவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக ஃப்ளோ ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து அப்படியே விட்டுடணும். இதுவும் ஒரு 5-10 மினிட்ஸ்லேயே செட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன பென் வச்சு பாப் பண்ணுறேன். ஒரு பெரிய டிசாஸ்டர். எங்கே பார்த்தாலும் வாட்டர் ஸ்பில் ஆகி எல்லாம் எங்கே பார்த்தாலும் ஊற்றிடுச்சு. பட் நல்லபடியாக என்னோடய பவுல் அந்த பிளேட்டில் தண்ணி இருந்தனால அது ஃப்ளோட் ஆகி வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம கேர்ஃபுல்லாக அந்த இதை எடுத்துட்டோம்னாக்கா நம்மளோட சுகர் பவுல் ரெடி. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஹனிகோம் செஞ்சோம்ல, அதுலேருந்து ஒரு பீஸை எடுத்து அதை குட்டி குட்டியாக க்ரம்பிள்ஸ் மாதிரி செஞ்சிடணும். இந்த ஹனிகோம் ஏன் க்ரஷ் பண்ணுறோன்னா, இதை வந்து க்ரஷ் பண்ணி அந்த ஐஸ்கிரீம் நம்ம செஞ்சோம்ல அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி திரும்பி ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். அப்படி பண்ணிங்கனாக்கா இந்த ஹனிகோம் ஃப்ளேவர் ஐஸ்கிரீமுக்கு நல்லா வரும். அதுவும் நம்ம ஐஸ்கிரீம் அப்போ வாயில் போடுறப்ப அதெல்லாம் க்ரன்ச்சியாக அங்கங்கெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வாயிலே பைட் ஆகும். அது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு.
ஸோ இப்போ மறுபடியும் நம்ம இது ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து இப்போ ஹனி கேவியர் பண்ணும். பட் ஆல்ரெடி நான் சாக்லேட் கேவியர் பண்ணிட்டேன். ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஜவ்வரிசிலேயே ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இப்போ போட்ட ஜவ்வரிசி சோக்கானதில் கொஞ்சோண்டு ஹனி போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா பாயில் ஆனோடனே நமக்கு ஹனி கிறிஸ்டல் பால்ஸ் ரெடி ஆகிடும். ரெடி ஆனோடனே அந்த கிறிஸ்டல் பால்ஸை மட்டும் மீன்ஸ் அந்த தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த கிறிஸ்டல் பால்ஸை தண்ணி ஆக்கிக்கணும். ஸோ நம்மளோட எல்லா எலிமெண்ட்ஸும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்மளோட எல்லா எலிமெண்ட்ஸும் ரெடி ஆகிருக்கு. அதான் நம்மளோட கிறிஸ்டல் பால்ஸ், அதான் ஜவ்வரிசி, நம்மளோட ஐஸ்கிரீம், அப்புறம் ஹனிகோம், அந்த ஜவ்வரிசி, அப்புறமா நம்மளோட சுகர் பவுல். ஸோ நம்ம இப்போ பிளேட்டிங் பண்ணலாம். இதுக்கு மேலே நான் வெயிட்டே பண்ண முடியாது. நான் இப்போ சாப்பிட்டு காட்ட போறேன். செம்மையாக இருக்குது ஐஸ்கிரீம். இது கூட ஹனி ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. எடிபிள் சுகர் பவுல் வந்து பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. அப்போ நம்ம இப்பயே அதை சாப்பிடுவோம். இது செம்மையா இருக்கு. இது ஒரு கிரன்ச்சியா சூயா நல்லா ஸ்வீட்டா இருக்கு. இந்த ஐஸ்கிரீமும் எவ்வளோக்கு நம்ம ஃப்ரீஸ் பண்ணுறோமோ நல்லா அதுக்கு ஏற்ற மாதிரி விப்பிங் க்ரீம்லேயே அதுவும் ஆக்சுவலி க்ரீமே தான் ஒரு ஐஸ்கிரீமாக இருக்கும். நான் இப்போ ஹனிகோம்பு இது சாப்பிட போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. அந்த க்ரன்ச்சியாக ஹனிகோம் டெக்ஸ்சர் அதெல்லாம் வந்துருக்கு. ஆண்டி உங்களோட ரெசிபிஸ்லாம் வேற லெவல்ல இருக்கு. நீங்க கண்டிப்பா மாஸ்டர் செஃப்ல வின் பண்ணுவீங்க. ஓகே, நான் அதுக்குள்ள சாப்பிட்டுட்டு வந்துடுறேன்.